மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்றாங்களே சிலர். யாரு? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி கொஞ்சம் தொங்கல்ல இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீக்கம் மாற்றம் என செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. பரப்புறதெல்லாம் யாரு? இல்ல, செய்திகளா வர்றதை தான் நம்ம பதிவு பண்றோம். செய்திகளா யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊடகங்களும் இதை விவாதமே பண்ணிட்டு இருக்கோம்ல. அதுதான் சார். யார் உங்களுக்கு கொடுத்தது? தகவல்கள் தான் சார் செய்தி. யார் கொடுத்தது உங்களுக்கு? தாண்டா சிபிபிபி பிபிபிபியா பிபிபி இல்லடா. எந்த தகவல் எங்க இருந்து வந்தது? மேல டெல்லியில இருந்து வந்திருக்கும். யார் அனுப்புனாங்க? உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாங்களா? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ரூம்ல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் வெளியே எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்றேன். டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு தமிழக மக்கள் என்ன விரும்புறாங்கன்றது உங்களை விட என்னை விட தலைமைக்கு நல்லா தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சார், அண்ணாமலையின் நியமன கிடையாது கிடையாது நியமன பதவி கிடையாது. போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அதை உடைச்சிட்டு நீங்க போங்க. செட் பண்றீங்க. திரு அமர் பிரசாத் ரெட்டி, நீங்க செட் பண்றீங்க. நரேட்டிவ் மாதேஷ் நீங்க செட் பண்றீங்க. ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. திமுக நரேட்டிவ் செட் பண்ணுது. அண்ணாமலைக்கு அண்ணாமலையே தலைவர் பதவி வந்து பயப்படுறீங்க. பயப்படுறீங்க சார் அவரை பார்த்து. நீங்க பயமா? எனக்கா? உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி பேசுறீங்க. தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க பிஜேபி கட்சியில தான் ஜாயின் பண்ணணும். நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க கட்சியில. எதுக்கு? நீங்க தெரிஞ்சுக்க ப்ராசஸ் என்னன்னு. ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம், வாங்க. ஓ, தெரியறதுனால எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும். மீண்டும் அண்ணாமலை தலைவர் சார். அத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இல்ல, இந்த விவாதம் நான் எதுக்கு உங்களை அழைச்சிருந்தேன்னா, அண்ணாமலை தலைவர் பதவி ஏதோ நான் எதுக்காக வந்திருந்தேன்னா, திமுக வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கு. அந்த டிராமாவே டாஸ்மாக் ஊழலை பத்தி உங்ககிட்ட நான் இது வரைக்கும் பேசவே இல்லை. அதை பத்தி பேசுறது தான் நான் வந்தேன். கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நாட்டுல இது ஒரு விவாதமா? இதையே தீர்க்க முடியல உங்களால? அசிங்கமா இல்ல? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அசிங்கமா இல்ல? இன்னொரு கட்சி மேட்டர்ல இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் வந்து பண்றது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. தமிழக பிஜேபி தலைவர் பொறுப்புன்றது ஒரு மாற்றமோ நீடிப்போ ஏதோ கடைசி வரைக்கும் இதான் பேச போறீங்களா? திமுக பத்தி எதுவும் பேச மாட்டீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் இருங்க சார். நீ திருப்பி நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க, நம்ம அடுத்து போயிடலாம். இப்ப நான் இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் நீடிக்க போகிறாரா அல்லது மாற்ற போகிறார்களான்ற விவாதம் இருக்கா இல்லையா? அது விவாதத்துக்குரியதா இல்லையா? அதை சொல்லுங்க. அதுக்கு நீங்க எல்லாம் என்ன சேர்த்து என்ன பண்ணிடணும்? தேசிய தலைமையில என்ன உட்கார வச்சீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். கதை இப்படி போகுதா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐயாவா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். அப்பா மாத்திட்டீங்க. சரி, அப்பா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆளுநரும் அண்ணாமலையும் அப்படியே இருக்கணும் அந்தந்த பதவியில. அப்பதான் திமுக வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அப்படியே இருக்கணும். அப்பதான் அடுத்த வாட்டி இவங்க உள்ளே வர முடியும் அசம்பிளி உள்ள. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இது ஒரு கேவலமா இல்ல பேசுறதுக்கு? இங்க ஊழல் 1000 கோடி, அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. நானும் 1 hour கேட்டுட்டு இருக்கேன். விவாதமா இல்லையா சார்? இது விவாதத்துக்கு இதுதான் விவாதம். இது விவாதத்துக்குரிய இது விவாதம் சார். இதுதான் சார் முக்கியமான விவாதம். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1000 கோடி ஊழல், அதுதான் சார் முக்கியமான விவாதம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா முடிக்கலாம். 1 மணி நேரமா கேட்பீங்க? 1 மணி நேரமாவா? டாபிக்ல இருந்து மாறவே மாட்டீங்களா? நான் மாறுறேன் சார். எப்ப? நான் மாறுறேன். 26 தேர்தலுக்கு தயாராகி விட்டதா? டாஸ்மாக் பத்தி பேசும். 26 தேர்தல் டாஸ்மாக் பத்தி பேசும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் பேசணும்னு நினைக்கிறது நீங்க கேளுங்க. ரொம்ப அடமண்டா இருக்கு இந்த அடமண்டா. ரொம்ப அடமண்டா. டாஸ்மாக் பத்தி பேசும். ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் from இந்தியா.
இல்ல நான் என்ன டாஸ்மாக் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சார் நான் என்ன கேக்குறேன், டாஸ்மாக் பத்தி பேசக்கூடாது. நீங்க எனக்கு லெசன் எடுக்க வந்திருக்கீங்களா, ஆமா பாடம் எடுக்க ஆமா வந்திருக்கீங்களா? ஆமா சாம்பார் அப்ப எனக்கு ஆமா. நீங்க டிக்டேட் பண்ண வேணாம், நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் நானும் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன இதை என்னோட வீட்டு பக்கம் கண்ட வாயில் பண்ணிக்காம. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, பல ஃப்ராடுங்க மாட்டி இருக்கிறாங்க. எவன் உள்ள போறான்னு தெரியல. அத பத்தி பேசாம வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு எந்த மாநில தலைவருக்கும் இப்படி ஒரு 1000 கோடி பாஸ், 1000 கோடி போய் பேச போறோம். மாதேஷுடைய கருத்து என்ன? நான் கேக்குற கேள்வி. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். எடுங்க வேகமா நடவடிக்கை எடுங்க. என்னமோ இங்க உட்கார்ந்துகிட்டு விவாதம் பண்ணுன்னு சொல்றீங்க. விவாதம் எதுக்கு பண்ணோம்? தப்பு பண்ணவங்களை தூக்கி உள்ள வைங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு விவாதம் எடுன்னு சொல்றீங்க. விவாதம் எடுத்துட்டு தான் சார் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் விவாதம் எடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் லிக்கர் ஸ்கேம் போட்டார்ல திரு அண்ணாமலை அவர்கள், எடுங்களேன். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. தப்பு பண்ணா யாரா இருந்தா என்ன எடுங்க. முதல்ல விவாதம் பண்ணிட்டு அது நடவடிக்கை நடந்துருமா? முதலமைச்சர் நீங்க ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க? இத வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சர் உங்களுக்கு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும், தீர்வுக்கான ஒரு இடத்துக்கு நீங்க போக மாட்டேன்றீங்க. உங்களுமே நீங்க என்ன, நீங்களுமே அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா நீங்களும் நரேட்டிவ் செட் பண்றீங்க சார். மக்களுக்கு கமான் வேலு. இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். அதுதான் நரேட்டிவ் செட் பண்றீங்க. வேண்டாமா? உங்களுக்கு இது ஊடக விவாதம் ஆகணும், இத போய் கரெக்டா கட்டுட்டா. அப்ப நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நடவடிக்கை அத செய்யுங்க சார். அதிகாரத்தை நீங்க தானே சார் வச்சிருக்கீங்க. பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. நான் வந்து ரொம்ப அந்த மாதிரி பொறுமையா நரேட்டிவ்ன்ட்டீங்க. இப்ப நான் பேசணும். நீங்க மக்கள் கிட்ட போய் சொல்லணுமே. மக்கள் கிட்ட விவாதம் பண்ணிட்டா முடிஞ்சிருமா? தீர்வை கொண்டு வாங்க சார். இவ்வளவு எமோஷனல் நீங்க தான் கனெக்டடா இல்ல சார், அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு கேம்ல சொல்றாங்க. நீங்க தான் கனெக்டடா இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து சரியான வாதமா இல்ல இது? கேக்குறேன் நான் தெரியாம. சரியான வாதமா இது? நீ என்னடி இது? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போத்துல இருந்து எதையும் தீர்க்க மாட்டீங்க, வச்சு அரசியல் பண்ணுவீங்க. அதுதான் திட்டம். ஆமாங்க. இப்போ டாஸ்மாக் ஊழலை பத்தி ஒரு 4 கேள்வி கேளுங்க பாப்போம். சார், டாஸ்மாக் ஊழல் 1000 கோடின்னு பதிவாயிருக்குதா? நாங்க ஊடகங்கள்ல செய்தி ஆக்கணுமா இல்லையா? விவாதம் ஆக்கணுமா இல்லையா? யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இருந்தா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எடுங்க. போட்டு சொல்லுங்க பிஜேபி மேடையில. நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் தான் இப்ப கேள்வி நீங்க கொத்தடுங்கன்னு சொல்றோம். இதுக்குதான் நீங்க யூபின்னு சொல்றோம். நீ ஜேர்னலிஸ்டே கிடையாது. ஏன் சொல்ல தெரியுமா? இதுக்குதான். ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. வேற எதுவும் கிடையாது. டிஸ்கஷனே ஒரு பாயிண்ட் பண்ண மாட்டேன். வேணாம். இப்ப யார் டிபேட்டே நான் பண்ண மாட்டேன். டிஸ்கஷன் பண்ணனும் நான் டாஸ்மாக் பத்தியே பேச மாட்டேன். சார், வலிக்குது. நீங்க பேசுறத இப்ப பதிவு பண்ணி நான் கேள்வி வச்சிருக்கேன். எங்க வச்சீங்க? எங்க வச்சீங்க? எங்க வச்சீங்க? அழுதுருவேன். இது ஒரு ஆரோக்கியமான விவாதம். ஆரோக்கியமான விவாதம் தான். கச்சத்தீவை கொடுத்தது எவன்? கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கொடுத்தது எவன்? ஓ இவன் தானா? இன்னைக்கு வேண்டும்ன்றாங்க. எவன் கொடுத்தது? இன்னைக்கு எந்த வேணும்ன்றாங்க சார். எந்த ஏய் மிஸ்டர், வாயிலிருந்து வேற வார்த்தை வரும். எவன் கொடுத்தது? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கட்சி தலைவர் யாருன்றது விவாதமே பண்ணக்கூடாதுன்னு நீங்க பண்ணக்கூடாது. அது எங்க கட்சியினுடைய டிசிஷன். ஏன் கத்துற? சரி சரி சரி. நீங்க யார் பண்றதுக்கு அது? திஸ் ஆர் பார்ட்டி மேட்டர். Who are you to discuss? Don't know English? Who are you? Snake Babu. It's me. அதெல்லாம் ஊடகங்கள் விவாதம் பண்ணும் சார். என்ன அப்ப பண்ணுங்க. அப்ப எது மக்களுக்கு பொதுவெளியில அப்ப கட்சி நடத்தாதீங்க. தலைவரை போட்டு மக்களுக்காக. அது நீங்க சொல்லக்கூடாது. பொதுவெளியில கட்சி அது நடத்தாதீங்க. நீங்க சொல்லக்கூடாது. இது முத்துப்பாண்டி கோட்டடி. டெல்லியில மிரட்டுற மாதிரி இங்க மிரட்ட முடியாது. மிரட்டுவேன். தமிழ்நாடு. மிரட்டுவேன். இது தமிழ்நாடு. ஓட மிரட்டுவேன் மாதேஷ். ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. அதான் திமுக சும்புன்னு சொல்றேன்.
ஐயா வேணாப்பா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா ஒன்லி பில்டப்பா அமுகு டுமுகு அமால் டுமால். டேய் என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன் அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்டுற எதுக்கு நினைக்கிற உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா Channel. ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு Subscribe. போங்க. Subscribe. நான் Subscribe. நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு Subscribe. போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.